ரவி வணக்கம். வருகின்ற 20ஆம் தேதி, அதாவது வருகின்ற திங்கட்கிழமை என்று நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க இருக்கிறது. இது எப்போதும் இல்லாத அளவில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. திங்கட்கிழமை என்று தொடங்கக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்திருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் பல மாற்றங்கள் இதுவரை இல்லாத அளவுக்கான நிகழ்வுகள், காட்சிகளை நாடாளுமன்றம் மக்கள் பார்க்கின்றார்கள். குறிப்பாக இதுவரை காங்கிரசும் திமுக ஒன்றாக கூட்டணியில் இருந்து பயணித்து நாடாளுமன்ற அவையில் கலந்து கொண்டு மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய பல்வேறு மாநில நலன்களுக்கு எதிராக மசோதா என கூறி எதிர்ப்புகளாம் தெரிவித்து வந்த நிலையில் தற்போது காங்கிரஸ் திமுக இடையே கூட்டணி விரிசல் ஏற்பட்டு திமுக எதிர்கொள்ளக்கூடிய முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் என்பதால் திமுக நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு கூட்டத்தொடரை முன்னிட்டு அரசு தரப்பில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படும். அந்த கூட்டத்தொடரில் விவாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்படுவது வழக்கம். அதன்படி 20ஆம் தேதி என்று தொடங்க இருக்கக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடரை முன்னிட்டு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அதுக்கு முந்தைய நாளான 19ஆம் தேதி என்று காலை 11 மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறுகிறது. இதற்கு முந்தைய கூட்டத்தொடரில் இருப்பது போல் அல்லாமல் இந்த கூட்டத்தொடர் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இந்தியா கூட்டணி மூலமாக வலிமை பெற்றிருந்தார்கள். ஆனால் இந்த கூட்டத்தொடரில் அந்த நிலை தற்போது தலைகீழாக மாறி இருக்கின்றது. அது போன்ற ஒரு வலிமை இல்லாத ஒரு நிலைதான் காணப்படுகிறது. இது எப்படி இருக்க போகின்றது என்ற எதிர்பார்ப்பையும் உண்டாக்கி இருக்கின்றது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் காங்கிரசுடன் உறவை முறித்துக் கொண்ட திமுக தனது 22 எம்பிக்களுக்கு காங்கிரஸ் பக்கம் இல்லாத இருக்கை கேட்டு பெற்றிருக்கிறார்கள். காங்கிரசோடு இணக்கமாக இருந்து இருக்கைகள் கொண்டிருந்த திமுக உறுப்பினர்கள் நீ காங்கிரஸ் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த இருக்கை வேண்டாம், எங்களுக்கு இருக்கை மாற்றி அமைத்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து பெற்றிருக்கிறார்கள். அதே போல மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் 20 பேர் அந்த கட்சியோடு ஒட்டாமல் மற்றொரு கட்சியுடன் சேர்ந்து தனி இருக்கை கேட்டு வருகிறார்கள். இதே போல மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட பிளவால், அதாவது உத்தவ் சிவசேனா அவருடைய கட்சியினுடைய 6 எம்பிக்கள் பாஜக அணிக்கு ஆதரவாக தற்போது அவர்கள் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். இதே போல மாநிலங்களவையில் 7 ஆம் ஆத்மி எம்பிக்கள் பாஜகவோடு இணைந்து இருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு மாநிலத்திலும் மிக முக்கியமான கட்சி, அந்த கட்சியை சேர்ந்த மக்களவை உறுப்பினர்கள், ஆம் ஆத்மி சேர்ந்த மாநில உறுப்பினர்கள் என அனைவரும் தற்போது அதிருப்தியில் இருக்கக்கூடிய நிலை, அடிமாறி செயல்படுகிற நிலை, அதே போன்று திமுக காங்கிரஸ் இடையே ஏற்பட்ட கூட்டணி விரிசல் போன்ற நிகழ்வுகள் எல்லாமே நடைபெற்று நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடர் என்பதால் எப்படி இருக்க போகின்றது என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் தான் எதிர்கட்சிகள் ஒற்றுமை இல்லாமல் வலுவிழந்தது போல ஒரு நிலை என்பது பார்க்கப்படுகிறது. அதிலும் திமுக பாஜகவுக்கு எதிராக இருந்தாலும் கூட காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகளோடு சேர்ந்து மசோதா விஷயங்களில் ஒன்றாக எதிர்க்குமா என்பதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அதோடு எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த பிளவு என்பது மசோதா விஷயத்தில் தங்களுக்கு சாதகமாக இருக்கும் என பாஜக கருதுவதாகவே தெரிகிறது. அதில் மிக முக்கியமாக இந்த கூட்டத்தொடரில் சில முக்கியமான மசோதாக்கள் கொண்டு வர பாஜக திட்டமிட்டிருக்கிறார்கள். கடுமையான குற்ற செயல் மேற்கொண்டு அதன் மூலமாக சிறை தண்டனை 30 நாட்கள் தொடர்ந்து சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய பிரதமர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களை குற்ற வழக்குகளில் பதவி நீக்கம் வழிவகை செய்யக்கூடிய மசோதா, அதே போன்று மகளிர் இடஒதுக்கீட்டுக்காக சீரமைக்கப்பட்ட தொகுதி மறுவரை மசோதா, உயர்கல்வி மசோதா உள்ளிட்ட பல முக்கியமான மசோதாக்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றது. இந்த மசோதாக்களை பொறுத்தவரையில் யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறார்கள், எப்படி இது நிறைவேற்றுவார்கள் பாஜக, அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு கட்சியின் நிலைப்பாடு என்னவாக இருக்க போது, ஆதரிப்பவர்கள் யார், எதிர்ப்பவர்கள் யார் என பல மாற்றங்கள் இருக்கும் என்பதால் இந்த கூட்டத்தொடர் மிகுந்த சுவாரஸ்யமாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று இந்த கூட்டத்தொடரின் போது மசோதாக்கள், கொள்கை நடவடிக்கைகள் சார்ந்த தன்னுடைய செயல் திட்டம் குறித்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் மத்திய அரசு சுருக்கமாக எடுத்துரைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் கூட்டத்தொடரில் தாங்கள் எழுப்ப உள்ள விவகாரங்கள் குறித்தும் எதிர்க்கட்சியில் எடுத்துரைக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இப்படியாக இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்று அதுக்கு அடுத்த நாள் கூடக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடரில் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, ஆபரேஷன் சிந்தூரின் போது உயிரிழந்த ராணுவ வீரர்கள் குறித்து பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கினுடைய கருத்துக்கள் உள்ளிட்ட இதுபோன்ற விவகாரங்கள் எதிர்க்கட்சியில் எழுப்ப வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகிறது. குறிப்பாக ராஜ்நாத் சிங் எதிராக மனித உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி மக்களவை தலைவர் ஓம் பிர்லாவிடம் காங்கிரஸ் நோட்டீஸ் அளித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற பல நிகழ்வுகளின் அடிப்படையில் பார்க்கப்படக்கூடிய காரணத்தால் இந்த கூட்டத்தொடர் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய மாற்றங்களை காண்பிக்க போகின்றதா என்ற எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கெல்லாம் விடை வருகின்ற 20ஆம் தேதி முதல்
ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய மழைக்கால கூட்டத்தொடரில் எப்படி இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது. ரிதி.